சனி பகவான் கலியுகத்திற்கு புறப்பட தயாரான சமயத்தில் நாரதர் சனி பகவானை சந்திச்சிருக்காரு. அப்போ சனி பகவானின் கலியுக பயணம் பற்றி விசாரிச்சிருக்காரு. அதன் பிறகு பூலோகத்துல நீ எங்க வேணாலும் போ, ஆனால் திருமலை பக்கம் மட்டும் தப்பி தவறி கூட போயிடாதன்னு சொல்லி நாரதர் சனி பகவானை எச்சரிச்சு அவரோட கலகத்தை துவக்கி வச்சிருக்காரு. யாராச்சும் ஏதாச்சும் செய்யாதீங்க அப்படின்னா அதை செஞ்சு பார்த்தா என்ன, செஞ்சா என்னதான் நடக்கும் அப்படின்னு பாப்போம்னு தோணும். அதே போல சனி பகவானுக்கும் தோணி இருக்கு. நேரா திருமலை பக்கம் போயிருக்காரு. திருமலை மீது கால் வைத்த அடுத்த நொடியே சனி பகவான் தூக்கி வீசப்பட்டிருக்காரு. அனைவரையும் துன்புறுத்தி பார்க்கும் சனி பகவானுக்கு பூலோக வைகுண்டமாக திகழும் திருமலையில் என்ன வேலை என சனி பகவான் மீது கோபம் கொண்டிருக்காரு திருமலை வேங்கடவன். திருமாலோட பாதங்களில் சனி பகவான் விழுந்து வணங்கி திருமால் கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு, திருமலை வந்து என்னை வழிபடும் பக்தர்களை நீ ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாதுன்னு கட்டளையிட்டிருக்காரு. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.